வணக்கம். இன்றைக்கி வந்து பீர்க்கங்காய் வச்சு ஒரு பச்சடி செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான சைடிஷ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சு எடுத்துக்கணும். கரெக்டாக ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு நான் கழுவிட்டு எடுத்திருக்கேன். இப்போ 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப சேர்க்காதே, இது சாம்பாருக்கு மட்டும் தண்ணி சேர்க்கக்கூடாது. பருப்பு வேகிற அளவுக்கு சேர்த்தா போதும். நல்லா முழுக்கிட்டு கொஞ்சமாக இருந்தால் போதும். தண்ணி பருப்பு வேகிற அளவுக்கு மட்டும் வச்சுடுங்க. 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ சமைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு பொரிஞ்சதுமே இது கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது சீரகம் பொரிஞ்சதும் இது கூட 2 கொத்தளவு கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட பொடியாக கட் பண்ண ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயத்தை வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கினதும் இது மீடியம் சைஸில் ஒரு 1.5 தக்காளி எடுத்துருக்கேன். பெருசாக இருந்தால் 1 எடுத்துக்கங்க, சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடுங்க. இது கூடவே கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பீர்க்கங்காய் நல்லா தோல் நீக்கிட்டு நான் 1/2 கிலோ அளவுக்கு பீர்க்கங்காய் எடுத்துருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இது மட்டும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப பெருசாக கட் பண்ணாதீங்க. இப்போ இந்த பீர்க்கங்காயை நல்லா வதக்கி விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பீர்க்கங்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துட்டு அதனால் உப்பு சேர்க்க வேணாம். இந்த சாம்பார் பொடி நான் ஏற்கனவே வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், தேவைப்படுறவங்க பாருங்கள். இப்போ இந்த சாம்பார் பொடியை நல்லா பீர்க்கங்காய் கூட சேர்த்து வதக்கி விடுங்க. இப்போ ஏற்கனவே பருப்பு வேக வச்சோம்ல, அது ப்ரெஷர் போன பிறகு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பையும் அந்த பீர்க்கங்காயை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பச்சடி நல்லா கெட்டியாக தான் இருக்கணும். இப்போ எனக்கு பார்த்தா ரொம்ப கெட்டியாக இருக்குது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தண்ணியாக இருந்தது, கொஞ்சம் தண்ணியாக இருந்தது அப்படின்னா தண்ணி சேர்க்காதீங்க. நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்ட்டா பீர்க்கங்காயிலே நமக்கு நீர் சத்து அதிகமாக இருக்கும். அதில் இருக்க தண்ணியை நமக்கு போதும், ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். இந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா நமக்கு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஹையில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதி வந்ததும் மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பீர்க்கங்காய் பார்த்தீங்க அப்படின்னா பச்சடி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கரெக்டான அளவில் தண்ணி வச்சதுனால கரெக்டான அளவில் இருக்குது. அவ்வளோதாங்க, சூப்பரான பீர்க்கங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே உடனே வரும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.